கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். Blessed and holy are those who share in the first resurrection. The second death has no power over them, but they will be priests of God and of Christ and will reign with him for 1000 years. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். அவர்கள் தூயோர் ஆவர். அவர்கள் மீது இரண்டாம் சாவுக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பணிபுரியும் குருக்களாய் இருப்பார்கள். கிறிஸ்துவோடு 1000 ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் உள்ள மிகுந்த நம்பிக்கையூட்டும் வசனங்களில் ஒன்றாகும். இது கிறிஸ்துவுக்குள் உண்மையாக வாழ்ந்து அவருக்குள் உண்மையாய் நிலைத்திருப்பவர்களுக்கு தேவன் வைத்திருக்கும் மகிமையான எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் என்று சொல்லப்பட்டிருப்பது கிறிஸ்துவுக்குள் மரித்த நீதிமான்களின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இயேசுவை விசுவாசித்து அவருக்குள் வாழ்ந்து மரித்தவர்கள் மகிமையான உயிர்த்தெழுதலை பெறுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கான வெற்றியின் அடையாளம். இது நித்திய ஜீவனுக்கான வாசல். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இன்றைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக உண்மையாக வாழ்வோர் நாளை அவருடைய மகிமையில் பங்கு பெறுவார்கள் என்பதே. இதை விசுவாசிக்கிறீங்களா? பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். உலகம் பாக்கியம் என்று நினைப்பது செல்வம், புகழ், பதவி. ஆனால் தேவன் பாக்கியம் என்று சொல்வது அவருக்கு சொந்தமான வாழ்க்கை. பரிசுத்தவான் என்பது பாவத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்கிறவன். பரிசுத்த வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு தேவன் நித்திய மகிமையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். முதல் மரணம் உடலின் மரணம். இரண்டாம் மரணம் என்பது தேவனை விட்டு நித்திய பிரிவு. அது நியாய தீர்ப்பிற்கு பின் வரும் நித்திய தண்டனை. கிறிஸ்துவில் இருப்பவர்களை இந்த இரண்டாம் மரணம் தொட முடியாது. அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்கள். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியராயிருந்து என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் தேவனுடைய சந்நிதியில் சேவை செய்தார்கள். இங்கே இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சந்நிதியில் என்றென்றும் அவரை ஆராதித்து சேவை செய்வார்கள். தேவன் தமது பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக மட்டுமல்ல, தமது ராஜ்யத்தில் கனம் பெற்ற ஆசாரியர்களாகவும் உயர்த்துகிறார். அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இது கிறிஸ்துவின் வெற்றியில் விசுவாசிகளும் பங்கு பெறுவார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்தில் அவரோடு துன்பத்தை சகித்தவர்கள் அவரோடு மகிமையிலும் அரசாளுவார்கள். இது தேவன் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கும் மகிமையான வாக்குறுதி ஆகும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி
ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 5:24 வாசிக்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் நித்திய ஜீவனை இப்பொழுதே பெற்றவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுவதை தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 4:16 வாசித்து அறிகிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று ரோமர் 8:17 வாசிக்கிறோம். இன்றைய பாடுகள் நாளைய மகிமைக்கு வழி நடத்துகின்றன. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் என்று 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறோம். உண்மையாய் நிலைத்திருப்பவர்களுக்கு அரசாலும் கிருபை காத்திருக்கிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று பேதுருவும் தமது 1 நிருபம் 2:9 மிக தெளிவாக கூறுகிறார். தேவனுடைய ஜனங்கள் இப்பொழுதே ராஜரீக ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவனுடைய பிள்ளைகளின் மகிமையான எதிர்காலம், முதலாம் உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவனின் நம்பிக்கை, கிறிஸ்துவில் வெற்றி. பரிசுத்த வாழ்க்கை நம்மை பாக்கியவான்களாக மாற்றும். அதன் பின் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. தேவனுடைய ஆசாரியர்களாக இருப்போம், கிறிஸ்துவோடு அரசாளுவோம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்வதானால், நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழ வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். உலகத்தின் தற்கால துன்பங்களை பார்த்து மனம் தளராமல் நித்திய மகிமையை நோக்கி பயணிக்க வேண்டும். 2ஆம் மரணத்திற்கு நம்மேல் அதிகாரம் இல்லை என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். என்ன இந்த நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் இருக்குல்ல? Today's verse declares the blessed hope of believers who share in the first resurrection. They are called blessed and holy because they belong to Christ. The second death, that is eternal judgment, has no power over them. Instead, they will serve as priests of God and of Christ and reign with him in his glorious kingdom. This verse encourages Christians to live holy, faithful lives, knowing that eternal victory, life and fellowship with Christ await those who remain steadfast in faith. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, முதலாம் உயிர்த்தெழுதலின் பாக்கியத்தில் எங்களுக்கும் பங்களித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தமாக வாழும் கிருபையை எங்களுக்கு தாரும். உலகத்தின் சோதனைகளிலும் உமக்கு உண்மையாய் நிலைத்திருக்க எங்களை பலப்படுத்தும். 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லாத நம்பிக்கையோடு உம்மை நோக்கி வாழும் வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். ஒரு நாள் உம்மோடு அரசாலும் அந்த மகிமையான நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் வாழ்க்கை உமக்கு மகிமையாய் இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.